வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சினிமா பாணியில் கடத்தப்பட்ட பெருந்தொகை தங்கம், பின்னணியில் செயற்பட்ட போலீஸ் அதிகாரி, நடந்தது என்ன? புலனாய்வு வட்டாரத்தில் ரகசிய பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட பிள்ளையான் மற்றும் கோட்டபாய உதிர்த்த ஞாயிறு விசாரணையில் அம்பலமான 95 பக்க வாக்குமூலம், வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். நாட்டில் மீண்டும் பெருமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை, இதுவரை பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோர். 13 வயது மாணவிக்கு 40 வயதான நபர் செய்த மோசமான செயல், விசாரணையில் அம்பலமான உண்மை, நடந்தது என்ன? சிறுமி மீது பாலியல் சீண்டல், அண்மையில் விடுதலையான பல்லேகம தேரர் தொடர்பில் அடுத்தடுத்து வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள். புதைக்கப்பட்டிருந்த சிறுமியின் ரத்தம் தோய்ந்த ஆடை, நடந்தது என்ன? நாட்டின் பல பகுதிகளில் வீதி விதிமுறைகளை மீறும் போலீசார், வெளியான ஆதார புகைப்படம் மற்றும் காணொளி. நாட்டில் வெகு விரைவில் மீண்டும் அதிகரிக்கும் எரிபொருள் விலை, வெளியான உள்ளக தகவல், நடப்பது என்ன? கட்டுநாயக்காவிற்கு மாற்றாக மத்தள சர்வதேச விமான நிலையம், இந்தியாவின் முக்கிய நகரம் ஒன்றிலிருந்து கொழும்புக்கு வரும் நேரடி விமான சேவை, வெளியான தகவல். இந்தியாவின் கோவையில் சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம், உடனடியாக கைதான குற்றவாளிகள், விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். முதல்வர் விஜய் எடுத்த அதிரடி நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு முக்கிய தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்து வருகின்றன என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவநேசன் துரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானின் நெருங்கிய சகாவாக முன்னதாக செயற்பட்ட அசாத் மௌலானா வழங்கிய 95 பக்கங்கள் கொண்ட வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் ஊடகங்கள் பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வருகின்றன. இதில் ராணுவ புலனாய்வு பிரிவினர் சட்டவிரோதமான முறையில் முன்னெடுத்ததாக கூறப்படும் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ராணுவ புலனாய்வு பிரிவு வட்டாரத்தில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அல்பா என்ற ரகசிய குறியீட்டு பெயரில் அழைக்கப்பட்டதாகவும், அதேபோல் பிள்ளையான் பன்னா என அழைக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே 2015 ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது சாட்சியங்களை மறைக்குமாறும், கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நபர்களின் சடலங்களை வேறு இடங்களுக்கு மாற்றுமாறும், ஆயுதங்களை புதைக்குமாறும் சுரைசாலை பணிப்புரை வழங்கினார் என அசாத் மௌலானா தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் இலங்கையின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு துறையை அதிர வைக்கும் வகையிலான புதிய தகவல்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அசாத் மௌலானாவின் 95 பக்க வாக்குமூலம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்படுவதாவது: இது பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்தில் வைத்து சிஐடி பணிப்பாளர் ஷானி அபிசேகர தலைமையிலான குழுவினரால் பதிவு செய்யப்பட்டதாகவும், இந்த வாக்குமூலமே இந்த விசாரணைகளின் முக்கிய திருப்பு முனையாக அமைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ், தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலையே இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என நீதிமன்றத்தில் பகிரங்கமாக அறிவித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ராணுவ புலனாய்வு பிரிவின் நிதி மற்றும் ஆயுத விநியோகம் தொடர்பிலும் முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. அதன்படி 2005 ஆண்டு முதல் பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயல்பாடுகளுக்கு ராணுவ புலனாய்வு பிரிவே நிதி வழங்கியதாகவும், ஒவ்வொரு முறையும் சுமார் 25 லட்சம் ரூபாய் வரையான தொகையை அசாத் மௌலானாவே கையெழுத்திட்டு பெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2006 ஆண்டு காலப்பகுதியில் தொடர் இலக்கங்கள் அளிக்கப்பட்ட 41 T56 ரக துப்பாக்கிகள், 9 மைக்ரோ பிஸ்டல்கள் மற்றும் வெடிப்பொருட்களை சுரைசாலை ஒருங்கிணைத்து வழங்கியதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 2017 ஆண்டு கைது செய்யப்பட்ட ஜக்ரானின் குழுவினரை பிணையில் விடுவிப்பதாக ராணுவ புலனாய்வு பிரிவின் நிதியிலிருந்து வழக்கறிஞர் கட்டணம் செலுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. புலனாய்வு பிரிவினர் தங்களுக்குள் தகவல்களை பரிமாற்றிக் கொள்ள விசேட குறியீட்டு பெயர்களை பயன்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி கோட்டாபய ராஜபக்ச ஆல்பா, சுரைசலே சமி அல்லது கனல், பிள்ளையான் பன்னா, கபிலஹந்த விதாரண, சுமித் என குறியீட்டு பெயர்களை பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்த நிழல் அரசாங்கம் அல்லது டீப் ஸ்டேட் என வர்ணிக்கப்படும் கட்டமைப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னதாக பல அரசியல் படுகொலைகள் மற்றும் கடத்தல்களை மேற்கொண்டதாக அசாத் மௌலானா குற்றம் சாட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதில் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமசிங்க கொலை, பிரகீத் எக்லனிகோட காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் படுகொலை, பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் கொலை உள்ளிட்ட பல சம்பவங்கள் அடங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படும் ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் தொலைபேசிகளை ஒட்டு கேட்கும் நடவடிக்கைகள் சுரேசலை மற்றும் கோட்டாபய ராஜபக்சவின் நேரடி வழிகாட்டுதலின் கீழ் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்ற சில நாட்களிலேயே சுரேசாலை தன்னை சந்திக்க அழைத்ததாகவும் அசாத் மௌலானா தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். அப்போது ஆதாரங்கள் எதையும் விடுவிக்க வேண்டாம், ஆயுதங்களை மறைத்து விடுங்கள், புதைக்கப்பட்ட உடல்களை எடுத்து இடமாற்றம் செய்து விடுங்கள் என சாலே உத்தரவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சுரேஷ் அலி தனக்கு பல்வேறு உடல்நல பிரச்சினைகள் இருப்பதாக கூறி மருத்துவ பரிசோதனைகளை கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் அவரது கைத்தொலைபேசிகள் மற்றும் கணினிகளுக்கான கடவுச்சொற்களை வழங்க அவர் மறுத்து வருவதால் டிஜிட்டல் தடயவியல் ஆய்வுகள் தாமதமாகி வருவதாகவும் இணைய ஊடகங்களில் வெளியான தகவல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் சிறுமி ஒருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அட்டமஸ்தானாபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் தொடர்பான விசாரணைகளில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வழக்கில் அரசு தரப்பு சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி ஒருவர் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் முக்கிய ஆதாரங்கள் வெளிப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதில் குறித்த திகரர் அந்த சிறுமியை துன்புறுத்தியதாகவும் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் ரத்தம் தோய்ந்த நிலையில் சிறுமியின் உள்ளாடை புதைக்கப்பட்டிருந்ததாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வளவு வலுவான ஆதாரங்கள் இருந்த போதிலும் போலீசார் குறித்த தேரரை கைது செய்வதில் தாமதம் செய்ததுடன் அவர் தலைமறைவாக இருக்க அனுமதித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் அந்த சிறுமியின் காணொலி ஆதாரம் கூட போலீசாரால் பெறப்படவில்லை எனவும் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் முழு விசாரணை செயல்முறையிலும் போலீசார் சட்டத்தை மீறியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றங்களுக்கான தெளிவான ஆதாரங்கள் இருந்த போதிலும் சந்தேக நபரான தீரர் ஏன் கைது செய்யப்படவில்லை என்பது குறித்து மேற்கு மாகாண பொறுப்பதிகாரி சிரேஷ்ட டிஐஜி அவர்களிடம் கேட்டபோதும் அவர் சரியான பதில் வழங்காமல் காலத்தை வீணடித்து வருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த தீரரும் அந்த சிறுமியும் இடையே 84 தொலைபேசி உரையாடல்கள் இடம்பெற்றிருந்தது தரவு பகுப்பாய்வு அறிக்கையின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் சந்தேக நபரான தீரர் தனது நிதி, மத மற்றும் உத்தியோகபூர்வ அதிகாரத்தை பயன்படுத்தி விசாரணைகளை திசை திருப்ப முயன்றதாகவும் அதற்காக போலீசார் சில நடவடிக்கைகளை நீர்த்து போக செய்ததாகவும் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். அத்துடன் குறித்த தீரரை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்த உடனேயே அவருக்கு திடீரென ஏற்பட்டதாக கூறப்படும் உடல்நலக் குறைவு குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரும் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் சிறுமியின் தாயாரும் கடுமையான நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே தேரருக்கு எதிராக இவ்வளவு ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையிலும் அவருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படாதது சமூகத்தில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. குறித்த தேரர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு நெருக்கமானவர் என்பதாலேயே நடவடிக்கை தாமதமாகின்றதா என்ற சந்தேகங்களும் சமூக ஆர்வலர்களால் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதேவேளை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர், ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி இனோகா ரணசிங்கவின் ஆலோசனையின் பேரில் அந்த அதிகார சபையின் சட்ட அமுலாக்க பணிப்பாளர் நாயகம் சஜீவனி அபிகூன் குறித்த சந்தேக நபரை கைது செய்யும் முயற்சியில்
தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை போலீசாரை கத்தியால் துரத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது என நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த விவகாரத்தில் போலீசார் நடவடிக்கை எடுப்பதில் காட்டிய தாமதமும் தயக்கமும் மேலும் உறுதியாகியுள்ளது எனவும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 13 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்து கர்ப்பமாக்கிய குற்றச்சாட்டில் 2 பிள்ளைகளின் தந்தையான 40 வயதுடைய நபர் ஒருவர் லிந்துலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்துக்கு உள்ளான மாணவி லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உள்ளூர் தேயிலை தோட்டம் ஒன்றில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாணவியின் நடத்தை தொடர்பில் சந்தேகம் எழுந்ததை தொடர்ந்து பாடசாலை ஆசிரியர் ஒருவர் இது குறித்து மாணவியின் தாயாருக்கு அறிவித்துள்ள நிலையில் அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனையடுத்து மாணவியின் தாய் தனது மகளிடம் தனிப்பட்ட முறையில் விசாரணை நடத்திய பின்னர் கடந்த வியாழக்கிழமை லிந்துலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து லிந்துலை போலீஸ் நிலையத்தின் மகளிர் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு பிரிவினர் குறித்த மாணவியை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். அங்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளில் மாணவி சுமார் 2 மாத கர்ப்பிணியாக இருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து மேலதிக சட்ட மருத்துவ பரிசோதனைகளுக்காக மாணவி நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட மாணவி வசிக்கும் அதே தேயிலை தோட்டத்தைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்தேக நபர் இன்று நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் சட்ட ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு மீறல் குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் லிந்துலை போலீசாரால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மானிப்பாய் காவல் நிலையத்தை சேர்ந்த காவல்துறையினர் வீதி விதிமுறைகளை மீறிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, மானிப்பாய் இந்து கல்லூரிக்கும் சாவகச்சேரி இந்து கல்லூரிக்கும் இடையிலான துடுப்பாட்ட போட்டி மானிப்பாய் இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வின் போது மானிப்பாய் காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் தமது வாகனங்களை பாதசாரி கடவைக்கு அண்மையாக வேதி விதிமுறைகளை மீறி நிறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சாதாரண காவல்துறையினர் முச்சக்கர வண்டியையும் வேதி போக்குவரத்து காவல்துறையினர் மோட்டார் சைக்கிளையும் அங்கு நிறுத்தி வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் ஏற்கனவே அந்த பகுதியில் வேறு வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வாகனங்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படாத நிலையில் பின்னர் வந்து பொதுமக்களின் வாகனங்களை அங்கு நிறுத்த வேண்டாம் என கூறி காவல்துறையினர் அவர்களுடன் முரண்பட்டதாகவும் ஆனால் தாங்கள் நிறுத்திய வாகனங்களை அதே இடத்தில் வைத்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது. குறித்து வீதி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படும் ஒரு குறுகிய வீதி எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய காவல்துறையினரே அதனை மீறியதாக கூறப்படும் இந்த செயல் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர், யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபர், யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர், உதவி காவல்துறை அத்தியட்சகர் மற்றும் மானிப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் விசாரணை நடத்தி இனிமேல் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது இப்படி இருக்க, ஒரு போலீஸ் அதிகாரி தனது மோட்டார் சைக்கிளின் பின்னால் தலைக்கவசம் அணியாமல் ஒருவரை ஏற்றிச் சென்ற காணொளி ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த காணொளி அந்த மோட்டார் சைக்கிளின் பின்னால் பயணித்த ஒருவர் தனது கைபேசியில் பதிவு செய்து பின்னர் சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீதி போக்குவரத்து விதிகளை அமுல்படுத்த வேண்டிய போலீசாரே எவ்வாறு நடந்து கொண்டால் பொதுமக்கள் எவ்வாறு சரியான முறையில் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவார்கள் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வரும் நிலையில் குறித்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்ற கேள்விகளும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு
கொழும்பில் நபர் ஒருவரை கடத்தி 2 கிலோகிராம் தங்கத்தை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு வெள்ளாவளி காவல் நிலையத்தில் கடமையாற்றி வந்த உப காவல்துறை பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கலனியில் இடம்பெற்று வந்த காவல்துறை பயிற்சி பாடநெறியில் கற்று வந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் கடந்த 21ஆம் தேதி வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி கொழும்பு வடக்கு குற்ற விசாரணை பிரிவில் கடமையாற்றிய காலத்தில் நபர் ஒருவரை கடத்தி 2 கிலோகிராம் தங்கத்தை கொள்ளையிட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த காவல்துறை அதிகாரி பின்னர் மட்டக்களப்பு வெள்ளாவளி காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அங்கு கடமையாற்றி வந்த அவர் கலனையில் உள்ள காவல்துறை பயிற்சி நிலையத்திற்கு பயிற்சிக்காக சென்றிருந்த நிலையில் இந்த கடத்தல் மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்து வந்த சிஐடி அதிகாரிகள் கடந்த புதன்கிழமை அவரை கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடந்த 21ஆம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த காவல்துறை உத்தியோகஸ்தர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் மே மாதம் 26 அல்லது 27ஆம் தேதிகளில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை நாட்டை வந்தடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இன்றைய தினத்தில் நாட்டில் வலிமையான வானிலை நிலவும் எனவும் அதேபோல் மே 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரி கசோன் பெஸ்கோவல் தெரிவித்துள்ளார். இதனிடையே கடந்த நாட்களில் பெய்த பலத்த மழையால் உயர்வடைந்திருந்த நாட்டின் பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் தற்போது படிப்படியாக குறைவடைந்து மீண்டும் வளமை நிலைக்கு திரும்பி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழனி கங்கையின் நீர்மட்டம் தற்போது முழுமையாக வளமை நிலைக்கு திரும்பியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் இன்றைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. எனினும் களுகங்கையின் மில்லகந்தை பகுதியில் இன்னும் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை தொடர்ந்து வருவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அத்தனுகல ஓயாவின் நீர்மட்டம் குறைவடைந்து வருவதாகவும் ஆனால் தானுமலை பகுதியை சுற்றியுள்ள மக்கள் தொடர்ந்தும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலையின் காரணமாக ரத்தினபுரி, கம்பகம் மற்றும் களுத்துறை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மொத்தமாக 7,482 குடும்பங்களை சேர்ந்து 28,933 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இவர்களில் 1,731 பேர் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 836 வீடுகள் பகுதியளவாக சேதமடைந்துள்ளதுடன் 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இலங்கையில் எரிபொருள் விலைகள் விரைவில் அதிகரிக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஸ்தரிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கையின் ஒருங்கிணைந்த 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை நிறைவு செய்த சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழுவின் ஒப்புதலுக்கு உட்பட்டது என IMF அறிவித்துள்ளது. இதுகுறித்து IMF தகவல் தொடர்பு துறையின் இயக்குநர் ஜோலி கோசெக் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி IMF பிரதிநிதிகளுக்கும் இலங்கை அரசின் முக்கிய அதிகாரிகளுக்கும் இடையே அதிகாரிகள் மட்டத்திலான இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்குழுவின் ஒப்புதலுக்கு முன்பாக இலங்கை பல பூர்வாங்க நடவடிக்கைகளை நிறைவு செய்ய வேண்டியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இதில் மின்சார மற்றும் எரிபொருள் செலவுகளை முழுமையாக உள்ளடக்கும் வகையில் விலை நிர்ணய சூத்திரங்களை செயல்படுத்துதல், நலிவடைந்த மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை பாதுகாக்க நிவாரண வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் நிதி உத்தரவாதங்களை நிறைவு செய்தல் ஆகியவை அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட பின்னரே இலங்கைக்கு சுமார் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி கிடைக்கும் என ஜோலி கொசெக் தெரிவித்துள்ளார். செலவின் மீட்பு விலை சீர்திருத்தங்களும் நலிவடைந்த சமூகங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருப்பதாகவும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இலங்கை சமீபத்தில் அனுபவித்த புயல் நிலைமையும் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களின் வெளிப்புற தாக்கமும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் மக்களுக்கும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை அரசாங்கம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் எரிபொருள் மானிய திட்டம், குறிப்பாக 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படுவது IMF விலை நிர்ணய கட்டமைப்புடன் முரண்படுவதாக ஊடகவியலாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்த போதிலும் அதற்கான நேரடி பதிலை அவர் வழங்காமல் தவிர்த்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்பாடுகளை நிறைவேற்றுவது இலங்கை அரசாங்கத்தின் கடமைகளில் ஒன்றாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் காலத்தில் எரிபொருள் விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் அவசர காலங்களில் விமானங்களை தரையிறக்குவதற்காக மேலும் தயார் நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுநாயக்கவில் அமைந்துள்ள பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்போது பலத்த மழை மற்றும் மோசமான வானிலை நிலவி வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சிவில் விமான போக்குவரத்து அதிகாரி சபையின் பணிப்பாளர் நாயகம் கேப்டன் தமிந்த ராமுக்வெல்லு இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார். மேலும் வானிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு அவசர நிலைமையையும் உடனடியாக கையாளும் வகையில் சிறப்பு செயற்குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த திட்டமிடல் குழுவின் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை, இலங்கை விமானப்படை மற்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் உள்ளிட்ட பல முக்கிய தரப்பினரும் இணைக்கப்பட்டு கூட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது இப்படி இருக்க, சுற்றுலாத்துறையை மேலும் ஊக்கப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இலங்கை மற்றும் மேற்கு இந்தியாவுக்கு இடையிலான விமான போக்குவரத்து இணைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அகமதாபாத் மற்றும் கொழும்பு நகரங்களுக்கு இடையிலான நேரடி விமான சேவைகள் எதிர்வரும் ஜூன் 19 முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விமான வழித்தடத்தில் ஃபிட்ஸ் ஏர் நிறுவனம் வாரத்திற்கு 3 நாட்கள் சேவைகளை இயக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சேவை ஆரம்பிக்கப்படுவதன் மூலம் இதற்கு முன்பு பிற நாடுகள் அல்லது நகரங்கள் வழியாக பயணிக்க வேண்டியிருந்த காரணத்தால் சுமார் 9 மணி நேரம் எடுத்த பயண நேரம் தற்போது வெறும் 3 மணி நேரமாக குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மிகப்பெரிய சுற்றுலா சந்தையாக இந்தியா தொடர்ந்து காணப்பட்டு வருகின்றது. கடந்த ஆண்டில் மற்றும் இந்தியாவிலிருந்து சுமார் 5 லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தனர். இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என சுற்றுலாத்துறை வட்டாரங்கள் எதிர்பார்ப்பு வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் பல நகரங்களில் இருந்து இலங்கைக்கு நேரடி விமான சேவைகள் இடம்பெற்று வந்தாலும் அகமதாபாத் நகரம் இதுவரை முழுமையாக பயன்படுத்தப்படாத முக்கிய மையமாக இருந்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குஜராத் மாநில மக்களிடையே காணப்படும் வெளிநாட்டு பயணங்களுக்கான அதிக ஆர்வம் மற்றும் இலங்கையுடனான கலாச்சார தொடர்புகள் ஆகியவை இந்த புதிய விமான சேவை விரிவாக்கத்திற்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் கோவை மாவட்டத்தில் சிறுமி ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத் தரப்படும் என தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். சிறுமியின் பெற்றோரை அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதனை உறுதியாக தெரிவித்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, கோவை சோலூரை அடுத்த கிராமத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுமி
கடைக்கு சென்றிருந்த நிலையில் காணாமல் போயுள்ளார். அதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் அப்பகுதியில் உள்ள முட்புதரிலிருந்து குறித்த சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் பல்வேறு அரசியல் கட்சிகளும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மேலும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மேற்கொண்டு தீவிர விசாரணையில் இந்த கொலை சம்பவத்தில் சிறுமியின் பக்கத்து வீட்டை சேர்ந்த நபரை தொடர்புடையவர் என தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் கார்த்திக் என்ற 33 வயது நபரும் அவருக்கு உதவியாக இருந்த மோகன்ராஜ் என்பவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியாக செயல்படும் என முதல்வர் நேற்று தெரிவித்துள்ளார். மேலும் நேற்று அவர் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடியுள்ளார். இந்த உரையாடலின் போது அவர் சிறுமியின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும் என உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.